டெய்லி யூஸிங் சென்டென்சஸில் நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னா, எனக்கு எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறத எப்படி சொல்லலாம்? எனக்கு எதுவும் வேண்டாம், கோவமாக இருக்கும் போதே ஏதாச்சும் சாப்பிட்றியா அப்படின்னு கேட்டால், எனக்கு எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அப்படி கோவமாக சொல்லுவோம் இல்லையா? அதை ஐ டோன்ட் வாண்ட் எனிதிங், ஐ டோன்ட் வாண்ட் எனிதிங் அப்படின்னா எனக்கு எதுவும் வேண்டாம் அப்படிங்கிற மீனிங். அடுத்தது, அங்கே யாரும் இல்லை அப்படின்னு சொல்கிறத எப்படி சொல்லலாம்? அங்கே யாரும் இல்லை, அங்கே யாரை தேடுற அப்படின்னு கேட்குற போது அங்கே யாரும் இல்லை அப்படின்னு சொல்கிறத எப்படி சொல்லலாம்? அங்கே யாரும் இல்லை அப்படிங்கிறத நோபடி இஸ் தேர். தேர் அப்படின்னா அங்கேன்னு அர்த்தம். யாரும் இல்லைங்கிறது நோபடி. உனக்கு தெரியுமா அப்படின்னு யார்ட்டையாச்சும் கொஷின் கேட்குறத எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம் அப்படின்னா, டு யூ நோ, டு யூ நோ அப்படின்னு கேட்கலாம். டு யூ நோ அப்படின்னா உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறது தான் அதோட மீனிங். அடுத்தது, எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறத உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறத எப்படி சொல்லலாம்? எனக்கு தெரியும் அப்படிங்கிறத ஐ நோ அப்படின்னு கேட்கலாம். ஐ நோ. டு யூ நோ அப்படின்னா உனக்கு தெரியுமா, எனக்கு தெரியும் அப்படின்னு ஆன்சர் பண்ணும்போது ஐ நோ அப்படின்னு சொல்லலாம். இதே அவளுக்கு தெரியும் அப்படிங்கிறத ஷீ நோ அப்படின்னு சொல்லலாம். நீ எப்போ வருவ அப்படின்னு கேட்குறத எப்படி கேட்கலாம்? நீ எப்போ வருவ அப்படின்னு சொல்கிறத நான் ஈஸியான கேட்கலாம். எப்போ அப்படிங்கிறத வென் அப்படின்னு சொல்லுவோம். வென். வென் அப்படின்னா எப்போ அப்படிங்கிறது அர்த்தம். நீ அப்படிங்கிறது யூ. வென் டிட் யூ கம். ஸோ நீ எப்போ வருவ அப்படின்னு கேட்குறத வென் டிட் யூ கம். எப்போ அப்படிங்கிறதுக்கு நம்ம காமனாகவே வென் யூஸ் பண்ணுவோம். வென் டிட் யூ கம் அப்படின்னு கேட்கலாம். அடுத்தது, நம்ம அம்மாலாம் கேட்பாங்க, எங்கேயாச்சும் நம்மளை காணோம் அப்படின்னா நீ எங்கே போன அப்படின்னு கேட்பாங்க இல்லையா? நம்ம பேரண்ட்ஸாக இருக்கட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், நீ எங்கே போன, ஆளையே காணோம், எங்கே காணாமல் போயிட்ட அப்படிலாம் கேட்பாங்கல்ல. அதை எப்படி சொல்லலாம்? எங்கே அப்படிங்கிறதுக்கு வேர் யூஸ் பண்ணலாம். இதே எப்போது அப்படின்னு சொல்கிறதுக்கு வென் யூஸ் பண்ணணும்னு சொன்னோம் இல்லையா? அதே மாதிரி எங்கே அப்படிங்கிறதுக்கு வேர் யூஸ் பண்ணலாம். வேர் டிட் யூ கம், சாரி, வேர் டிட் யூ கோ அப்படின்னா நீ எங்கே போன அப்படிங்கிற மீனிங். வேர் டிட் யூ கோ அப்படின்னா நீ எங்கே போன அப்படிங்கிறது. உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்குறத எப்படி கேட்கலாம்? உனக்கு ஞாபகம் இருக்கா, இந்த பிளேஸில் தான் நம்ம உட்காந்து சாப்பிட்டோம் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படிங்கிறத டு யூ ரிமெம்பர், டு யூ ரிமெம்பர் அப்படின்னு கேட்கலாம். அடுத்தது, படம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்போம் இல்லையா? ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கொஷினிங்காக கேட்போம். படத்துக்கு போயிருக்கவங்க கிட்ட படம் எப்படி இருந்துச்சு, நல்லா இருந்துச்சா, பார்க்க முடியுமா அப்படிலாம் கேட்போம்ல. அதை ஹவ் வாஸ் த மூவி, ஹவ் வாஸ் தி மூவி அப்படின்னா படம் எப்படி இருந்துச்சு. யார் கூட போன அப்படிங்கிறது எந்த மாதிரி கேட்கலாம்? யார் கூட போன. இது ஸ்டார்டிங்கில் இந்த கொஷினிங்க்கு இங்கிலீஷில் சொல்கிறது கஷ்டமாக இருக்கும், போக போக பழகிடும். யார் கூட போன. ஹூ டிட் யூ கோ வித். கோ வித் அப்படின்னா யார் கூட போன அப்படிங்கிறது. ஹூ டிட் யூ அப்படின்னா ஹூனா யார். ஸோ யார் கூட போனாங்க அப்படிங்கிறத ஹூ டிட் யூ கோ வித் அப்படின்னு கேட்கலாம். நம்ம சேனலில் இதே மாதிரி டெய்லி யூஸிங் சென்டென்சஸ் ஒரு சீரியஸாக போட்டுட்ருக்கோம். போய் ப்ளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் கொடுங்க. அப்போது தான் எனக்கு இன்னும் மோட்டிவேட் ஆகும் நெக்ஸ்ட் வீடியோஸ் போடுறதுக்கு. ஸ்டே டியூன் ஃபார் நெக்ஸ்ட் வீடியோ. டாட்டா பாய்.